நாளை மறுநாள் தனது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவதையொட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு சில வேண்டுகோள்களை விடுத்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரஞ்சித், நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார். அந்த நாளில் கட்சி தொண்டர்களுக்கான ஒரு வேண்டுகோளாக தற்பொழுது ஒரு அறிக்கையின துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் துணை முதலமைச்சரை பொறுத்தவரை பிறந்த நாள் என்பது மற்ற நாள்களைப் போல அதுவும் ஒரு நாள் தான். ஆனால் இளைஞரணி செயல் வீரர்கள் உள்ளிட்ட கழக தொண்டர்களும் தன்னை தங்கள் வீட்டு பிள்ளையாக கொண்டாடி மகிழும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் காட்டும் பேரன்பும் ஆதரவும் அவருடைய பிறந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றி இருக்கிறது என்பதனை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திருமண விழாக்களை கொள்கை பரப்புரை செய்யும் வாய்ப்பாக கருதி அதையே கொள்கையை விளக்க நிகழ்வாக மாற்றியிருப்பது திராவிட இயக்கத்தினுடைய சாதனை எனவும், அந்த வகையில பேரறிஞர் அண்ணா, பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் என குறிப்பிட்டு அதே வகையில தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்த நாளையும் கொள்கை திருவிழாவாக கட்சி தொண்டர்கள் கொண்டாடி வரக்கூடிய நிலையில அந்த வகையில் ஒரு ஆக்கப்பூர்வமான பிறந்தநாளாக தனது பிறந்தநாளை கட்சி தொண்டர்கள் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் துணை முதலமைச்சர் அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு அந்த பிறந்தநாளுடைய அறிவிப்புல வெளியிட்டிருக்கிறார். மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு